நான் சொல்றேன் சார், மகள் இருக்காங்க, குழந்தை இருக்கு, இந்த நேரத்துல நான் எப்படி நான் அப்படி வளர்ப்பில் நான் வளரவில்லைங்கிறாரு. அது இல்ல சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இது அநாகரிக பேச்சு வந்து இது முதல் முறை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அப்ப தெரியல, இவர் பால்டாயிலும் பாரு, அவருக்கு இவருக்கு வேற கமெண்ட் அடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து மாணவ ரோசம் சூடு சொர்ணம் எதுவும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் என்னப்பா எங்கப்பா உங்க அப்பாவே எங்கன்னுமாப்பா அப்படிதான் கேட்கணும். உங்க அப்பா பேசாத பேச்சா? ஏன்னா திராவிடம் எங்கன்னு கேட்டப்ப அவங்க தாத்தா பேசாத பேச்சா? இந்த பரம்பரையே ஒரு ஆபாச பரம்பரை சார், ஆபாச பரம்பரை. புரிஞ்சுங்களா? இல்ல இந்த பேச்சுனா இப்படி பேசுறாங்கன்னா எவ்வளவு கீழ்த்தனமான பேச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல சார், அதாவது ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி ஒரு கைது பண்ண அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு வர்த்து கிடையாதுன்னு விட்டாங்க. அதாவது அந்த பயம் இருக்கணும் அப்படின்றத சொல்லாம சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காப்ல. புரிஞ்சுங்களா? காவேரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து காவேரி பிரச்சனை வந்து தஞ்சாவூருக்கும் திருச்சிக்குமா, திண்டுக்கலுக்கும் பழனிக்குமா, மதுரைக்கும் மானாமதுரைக்குமா? சொல்லுங்க சார். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இந்த விஷயத்த வந்து தமிழ்நாட்டோட நம்ம வந்து முக்கியமா எங்க பேசணும்னு கேட்டீங்கன்னா நம்ம லோக்சபால பேசணும், ராஜ்யசபால பேசணும். they are zero சார். இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கேஸ் போடணும், கேஸ் போட்டாச்சு, ஆர்டர் கொடுத்தாங்க, ஆர்டர் வாங்கியாச்சு. இப்போ இன்னும் திறந்து விடலன்னா இட் இஸ் இஷ்யூ, கண்டெம்ட் போடணும், அது தமிழக அரசு செய்யும். ஆனா நீ லோக்சபால உட்கார்ந்து நான் வடை சாப்பிட்டியா? அதுதான் முன்னாடி இல்லம் தேடி கல்வி எல்லாம் இருக்கு. ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி போன ஆட்சியில கொண்டு வந்தது. இல்லம் தேடி கல்வி வந்து என்னது சார்? அது எனக்கு புரியலையே. எனக்கு இல்லம் தேடி கல்வியை நீங்க சொல்லுங்களேன். அது வந்து வெளியில உட்கார வச்சு டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க சார். அதான் சார் இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, we are preparing for the public service examination also. நீங்க ISRB எழுதுனாலும் சரி, அதாவது பேங்கிங் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீட் எழுதினாலும் சரி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்க ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9th ல இருந்து 12th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டடா ஸ்டே கொடுத்து நல்லா படிக்கிற பசங்களை நீங்க ஊக்குவிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் போய் நம்ம ஆளுங்களை வேலை பார்க்க வைக்கணும்ன்றதுதான் இதோட எண்ணமே. புரிஞ்சுங்களா? இல்லம் தேடி கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு வாசல்ல உட்கார வச்சு 4 பேர்த்த சொல்லி கொடுத்ததுதான் இல்லம் தேடி கல்வி. அதே சொல்லியும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இல்லம் தேடி கல்வி எங்க நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. புரிஞ்சுங்களா? இங்க வந்து ப்ராப்பர் ஸ்கூல் ஹஸ் பீன் புட் அப். இந்த ஸ்கூலுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் மணி அவங்க கொடுக்குறாங்க. நிறைய இப்ப நிறைய நிறுவனத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆரா நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து அவங்களுக்கு வந்து 2% வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ்னா செலவு பண்ணலாம். அந்த கம்பெனிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நீங்க வந்து டூ சம் வெல்ஃபேர் ஆல்சோ ஃபார் த ஸ்டேட், நாட் ஒன்லி பிசினஸ் ஃபார் த ஸ்டேட், யூ டூ த வெல்ஃபேர் ஆல்சோ ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட் ஆக போறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா குரூப்லயுமே வந்து அவங்க பெனிஃபிட் ஆறாங்க சார். இன்னைக்கு லோவர் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு, ஓகேங்களா, ரெசிடென்ஷியல் மாடல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அவன் பையன் போய் தங்கி அங்கேயே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 3 வேளை சாப்பாடு சார். தே ஆர் கோயிங் டு ஸ்டே தேர் அண்ட் தே கோயிங் டு கெட் எஜுகேட்டட் ஓவர் தேர். இப்போ மிடில் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடிஸ் இந்த மாதிரினா வந்து நிறையா கொஞ்சம் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சம்மந்தமாக இன்றைக்கி நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் 90 இன்ஸ்டியூட்ஸ் பக்கத்தில் தொழிற்சாலைகளோட சேர்ந்து அப்பண்டிஸும் வேலை வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி நிறைய விசேஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிபி ரிலேஷன்ஷிப்பு, அதே சொன்ன மாதிரி நான் இன்னும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யங் ஆண்டர்பிரனர்ஸ். இப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் ரோடு போடணும்னா என்னால் ஒரு ரோடு தான் போட முடியும். வாப்பா உனக்கும் கான்ட்ராக்ட். உங்க வீட்டிலே நாளைக்கு வந்து ஆண்டர்பிரனர் உருவாடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஐடி நிறுவனம் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஐடியில் இருக்கிறவங்களோட சேலரிஸ்னா கட் ஆகிட்டு இருக்கு, ஜாப் லாஸ் வந்து நிறைய ஆகிட்டு இருக்கு.
அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பத்தி பேசுனது இந்த ஒரு பட்ஜெட் தான் சார். புரிஞ்சுங்களா? அந்த ஏஐ டெக்னாலஜில இன்னைக்கு வந்து பார்த்தோம் சார். இன்னைக்கு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஆல்சோ வாண்ட் டு எக்யூப் மை செல்ஃப் இன் சோ இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரியணும். ஏன்னா அப்பதான் நாங்க வந்து டிராஃப்டே போட முடியும். அந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாம உங்களுக்கு டிராஃப்டே போட முடியாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு நம்ம கத்துக்கும் போது இந்த இண்டஸ்ட்ரி எப்படின்னா ஏஐல நமக்கு தெரிஞ்ச ChatGPT மட்டும் தான். நான் இப்ப பாக்குற போது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு 40 ஆப்புக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? இதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணலாம், அதுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணலாம், அவங்களோட ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ்ல இவங்க பெஸ்ட், இந்த ஃபீச்சர்ஸ்னா இவங்க ப்ரொவைட் பண்றாங்க, கஸ்டமர் நீட்ஸ் இப்படி ஃபுல் பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும் போது வந்து வி வில் பி த பயனியர் ஸ்டேட்ஸ் இன் ஏஐ. நம்ம ஸ்டேட்டு தான் வந்து பயனியர் ஸ்டேட் இன் ஏஐயா வந்து உருவாகிறதுக்கான இது. பிளஸ் இந்த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். இப்போ எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா குமிறது ஒரே ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி உள்ளதும், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் இந்த சைடு மட்டும் தான் வந்து நமக்கு வந்து பணம் வரும். ஆனால் இன்னைக்கு தூக்கி கொண்டு போய் வச்சாரு பாருங்க. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூனிவர்சிட்டியை வந்து கன்னியாகுமரி சைடு ஆரம்பிக்கலாமா, இல்லை திருநெல்வேலியில் ஆரம்பிக்கலாமா, டவுன் சவுத்தை வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணணும். ஓகே, உண்மையில யோசிச்சு பாருங்க சார். நம்ம மெட்ராஸ்காரன் கிடையாது. நான் திருச்சி தான் எனக்கு சொந்த ஊர். ஓகே, திருச்சியிலேருந்து நான் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? ஸோ எங்கள் கோர்ட்டு விஷயமா எங்களுக்கு கோர்ட்டுக்கு வந்து பில்டிங்கு, ஓகேங்களா, எல்லா கோர்ட்டுமே ஒரே சமயத்தில் வர ப்ராட்வேல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கள் பேசுன இண்டஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே நான் பேசுவேன். விவசாயிங்களுக்கு வந்து எப்படி வந்து உரம் தயாரிக்கிறது, அதுலேருந்து எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ளஸ் நகரப்புறம் மட்டும் கிடையாது, கிராமப்புறத்துக்காக தனியா வந்து தொழில் உதவி செய்யறதுக்கான பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட் தான் சார். இந்த பட்ஜெட் இப்போ பட்ஜெட்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ நாளைக்கு முதல்வர் பதில் அளித்தாலும் சரி, அந்த விவாதம் வரும்போதும் சரி, முதல்வர் பதிலளிக்க மாட்டார் போல இருக்கு. எல்லாத்துக்கும் அமைச்சர்கள் தான் பதில் அளிக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 3 பேர் தான் இன்னும் வெளியில வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, ஏன்னா இவர் வாயை திறந்தாருன்னா தான் போலீஸ் கூட்டிட்டு போயிருந்தேன். இவர் வாயத்து வந்தாருன்னா போலீஸ் கூட்டிட்டு போயிருது சார். ஸோ அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? என்னமோ இவர் தான் வந்து எல்ஓபி, இவர் எல்ஓபின்னா கூப்பிட மாட்டேன், நான் எஃப்எல்ஓபின்னு கூப்பிடுவேன். ஃப்ளாப்பு, ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்ன பண்ணாரு சட்டசபையில்? காலையில இருந்து உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில வந்து நேத்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நேத்து முன்னாடி இந்த கைது காரணமே அவருக்கு அந்த இதுல சட்டமன்றத்துல வந்து கேள்வி கணக்குகளால தொடுக்க போறாரு, அதுக்கு பயந்துட்டு தான். அதுதான் இன்னைக்கு எல்லாம் சட்டசபையை பார்த்துருப்பாங்கல்ல. இப்ப சட்டசபை நெறிமுறை என்னன்னு தெரியும். இன்னைக்கு அவர் பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும் போது நேத்து இதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவா பண்றாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாரு. புரிஞ்சுங்களா? இவங்க எல்லாம் முன்னாடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பிட்டை மட்டும் இவங்க பேசுறதை மட்டும் அப்படியே காட்டிட்டு இது இன்னைக்கு யாரு பேசுறதையும் காட்டுறாங்க. எல்லாரும் எப்படி சட்டமன்றம் நடக்குது, யார் உள்ளுக்குள்ள வராங்க, யார் வெளியில போறாங்கன்ற வரைக்கும் எல்லாமே கரெக்டா காட்டுறாங்க. மக்களுக்கு எல்லாம் புரியுது. எப்ப உன்னையதான் நீ பேசவே கூப்பிடலையாம, நீ எதுக்குப்பா அவ்வளவு சீன் போட்டா நேத்து அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. தலைவரோட கைது நடவடிக்கை அளவுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்றது. எது சார்? இது முதல் நாள் ஒரு பேசி ஒரு பிரச்சனையானது காரணம். ஓகே, அதை வந்து ஒரு கைது நடவடிக்கை வரைக்கும் அவசியம் இல்லைன்றதான் பலருடைய கருத்தாக இருந்தது. சீமான் போன்றவர்கள்லாம் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கைதுங்கிறது யார் சொன்னா? இல்ல கைதுன்னா அவர் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி அங்க கூட விசாரணைக்கு தானே கூட்டு போனாங்க. ஆமா, அப்படியா? இல்லைன்னா நீங்க வான்னு சொல்றது வேற இல்ல, நீ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வேற. ஓகே, நீ என் கூட வந்து கூட அரெஸ்ட் பண்ணி தானே கூட்டு போனது. அங்க போய் கூட்டிட்டு போய் அங்க விட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவு அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இல்ல சார். நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதாவது இது வந்து இந்த பேச்சு வந்து நம்ம குடும்பத்துல வேற யாராச்சும் பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? நம்ம வந்து அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, நமக்கு அம்மா இருக்கிறாங்க, நமக்கு வைஃப் இருக்கிறாங்க, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இதை பேசினா ஒத்துக்குவீங்களா? அவர் நான் பேசவே இல்லைங்கிறாரு. அதுதான் சொல்றேன் சார். அதை பேசுங்க. அதை ஏன் போட்டு காட்ட மாட்டாங்க? ஏன் போட்டு காட்டினா ஏன் அவருக்கு வந்து கொந்தளிக்கிறாங்க? இன்னைக்கு வந்து எல்லா மீடியாவும் மட்டும் இல்லை, எல்லா யூடியூப் எல்லாமே பண்ணிடுச்சு. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா? அவர் தான் பேசவே இல்லைங்கிறாருல. எல்லா நேஷனல் மீடியா, எல்லா ஸ்டேட் மீடியா, நான் இப்போ நானும் பேசுகிறேன், யூடியூப்பு, ஓகேங்களா, எல்லாத்துமேலேயும் ஒரு 1 கோடி ரூபா டெஃபமேஷன் போட சொல்லுங்கண்ணே. 1 கோடி ரூபா டெஃபமேஷன் போட சொல்லுங்கண்ணே. கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் நேஷனல் லெவல்ல இருந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 சேனல் பேசியிருக்கும் இதை. புரிஞ்சுங்களா? ஒரு 1 கோடி ரூபா 40,000 கோடி. ஓகேங்களா? டெஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்களேன்.
சூப்பர்ல சார், சம்பாதிக்கலாம்ல, பேசவே இல்லைன்னு தானே சொல்றாரு. அப்புறம் என்ன பேசினாராம்? இதான் சார் காவிரி பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுக்கறத அதுக்கு பயந்துகிட்டு மாத்தி விட்டாங்க. சரி, அவர் பேசுனதை நீங்க பேசுங்களேன். நான் பேச முடியாது. அவங்களே திருப்பி சொல்லல, அவர் பேசல. என்ன பேசல? அவர் பேசினாரு, என்ன பேசினாரு, என்ன பேசுறதா சொன்னாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த யாருமே பேச மாட்டாங்க சார். அவரும் சொல்லியிருக்காரு, மகள் இருக்காங்க, குழந்தை இருக்கு, இந்த நேரத்துல நான் எப்படி நான் அப்படி வளர்ப்பில் நான் வளரவில்லைங்கிறாரு. அது இல்ல சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து இது அநாகரிக பேச்சு வந்து இது முதல் முறை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அப்ப தெரியல, இவர் பால்டாயிலும் பாரு, அவருக்கு இவருக்கு வேற கமெண்ட் அடிப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து இப்ப ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே வந்து மானவரோசம் சூடு சொரணம் எதுவும் இருக்குதான்னு எனக்கு தெரியல 2 பேருமே. அதனால அப்பயே வழக்கு துணிந்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, அம்மையார் சசிகலாவை இவர் பேசின பேச்சு என்னவான்னு இப்ப யோசிச்சு பாருங்க. அதே நம்ம பேச முடியாது. காலில் விழுந்தது மட்டும் பேசல சார், அது இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாப்ல, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, புரிஞ்சுங்களா? அது ரொம்ப வந்து அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு ஒண்ணு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹபிச்சுவல் அஃபண்டரா இருப்பாரு, நீங்க உள்ளுக்குள்ள தூக்கி வச்சிருக்கலாம். இது வந்து தெளிவாக எப்பயுமே செய்யறது. இது இவங்க மட்டும் இல்ல, இவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவையும் மோடியும் வச்சு ஸ்டாலின் அவர்கள், என்னப்பா எங்கப்பா உங்க அப்பாவே எங்கானுமாப்பா அப்படிதான் கேட்கணும். உங்க அப்பா பேசாத பேச்சா, ஏன் திராவிடம் எங்கன்னு கேட்டப்ப அவங்க தாத்தா பேசாத பேச்சா? இந்த பரம்பரையே ஒரு ஆபாச பரம்பரை சார், ஆபாச பரம்பரை, புரிஞ்சுங்களா? இல்ல இந்த பேச்சுனா இப்படி பேசுறாங்கன்னா எவ்வளவு கீழ்த்தனமான பேச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சதுதான் வந்து சிஎம் விஜய் சார். சிஎம் விஜய் சார் வந்து பேசிட்டு இல்ல, போட்டாச்சு, நெக்ஸ்ட் வாட்டி போடு, இந்த மாதிரி பேசி பாரு, பேசி பார்த்தீங்கன்னா ஹபிச்சுவல் அஃபண்டர் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இதே தான் நடக்கணும், இதுதான் நடக்கணும்ன்றது இது ப்ராப்பரா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அவுட்டா ஆஸ் பர் லா வந்து தமிழக அரசு பண்ணியிருக்கு. இல்ல அது விசாரணைன்னு சொல்லி தேவையில்லை, இதுக்கு மொத்தமா அவர் வந்து கைது பண்ணி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. எது சார் அப்படின்ற ஒரு சில ஒரு பத்திரிகையாளர்கள் கருத்து என்னன்னா, கூட்டிட்டு போய் விசாரிச்சு விடணும், விசாரிச்சுட்டு விடுறது இல்லாம இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டீங்க, ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கல? பயந்துட்டாங்களா? இல்ல கோர்ட்லயே வந்து கவர்மெண்ட் லாயர் சொல்றாரு, நாங்க இது பண்ண அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இது கிடையாது, நாங்க ரிமாண்ட் பண்ணல, நாங்க வந்து விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்ற. இல்ல சார், அதாவது ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி ஒரு கைது பண்ண அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு வர்த்து கிடையாதுன்னு விட்டாங்க. அதாவது அந்த பயம் இருக்கணும் அப்படின்றத சொல்லாம சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காப்ல, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இதே வந்து திருப்பி பேசினாப்ல அப்படின்னா இந்த கட்சிக்காரில் நெக்ஸ்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா சார்? அரெஸ்ட் பண்ணி திருப்பி இது பண்ணாங்க, கோர்ட்டே வந்து 1 இயர் அவருக்கு வந்து கன்விக்ஷனே கொடுத்துட்டாங்க, இப்போ பெயில தான் இருக்காரு, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரும். நீங்க அவங்களுடைய நல்ல சமூக வலைதள பக்கங்கள்லாம் பார்த்தா இது தொடர்ச்சி இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், இன்னைக்கு காலைல கூட திமுக சார், இன்னைக்கு நான் சொல்றேன் சார், திமுகல இருக்கிற மகளிர் அணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லுங்களேன். நான் வேற எதுவுமே கேட்கல சார். உங்க கட்சி மகளிர் அணி இவ்வளவு கூட்டத்தை கூப்பிடுறீங்களா? இல்ல வயசான ஆளுங்கன்னா நேற்று ஒரே சண்டியர் ஆயிட்டாங்க போல இருக்கு. பல்லு போனவன் வயசானவன், ஏன்னா வந்து சார் அவ்வளவு அராஜகம் சார். வயசான உண்மையிலே வயசான ஆளு கடையை அடைக்க சொல்றது வந்து வயசான ஆளு யங்ஸ்டர் போய் ஸ்கூட்டர்ல இருந்து எட்டி உதைக்கிறது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் திரும்ப ரியாக்ட் ஆயிருந்தாங்கன்னா எப்படி ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை தான் வந்து பப்ளிக்கு பீஸுக்கே வந்து இது ஒரு கேடு அப்படின்றத வந்து ஒரு புள்ளியா வச்சாங்க. நெக்ஸ்ட் வாட்டி இது வந்து இஃப் ஹி ரிப்பீட்ஸ் இட், ஸோ நமக்கு என்ன சார், தப்பு செய்யக்கூடாது சார், பயம் இருக்கணும். அந்த பயத்தை காட்டிட்டாரு சார், வந்து அந்த பயத்தை காட்டிட்டாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்பா சொல்லி பார்த்தாரு, ஓகேங்களா? வீட்டுக்கு போய் அணைச்சும் பார்த்தாரு. இதுங்க திருந்துற மாதிரி தெரியல, நேற்று பயத்தை காட்டிட்டாரு. இப்போ காவிரி பிரச்சனையில வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகால கூட்டுறாங்க, ஆனா தமிழ்நாட்டிலேயும் கூட்ட மாட்டேன்றாரு. ஏன் கூட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அங்க வந்து அனைத்து கட்சி
கூட்டம் போட்டா எல்லா கட்சிகளும் பேசுவாங்க, அதற்கு பதில் சொல்லணும். இவர் யார்ட்டையும் வெளியில இருந்து பதில் சொல்ல மாட்டாரு. அதனால இவர் தனியா மீட்டிங்ல மட்டும் தான் பேசுவாரே தவிர பதில் சொல்ல மாட்டார். அதனால கூட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதான் இவங்க கூட்டம். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், காவேரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ வந்து காவேரி பிரச்சனை வந்து தஞ்சாவூருக்கும் திருச்சிக்குமா, திண்டுக்கலுக்கும் பழனிக்குமா, மதுரைக்கும் மானாமதுரைக்குமா? சொல்லுங்க சார். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இந்த விஷயத்த வந்து தமிழ்நாட்டோட நம்ம வந்து முக்கியமா எங்க பேசணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம லோக்சபால பேசணும், ராஜ்யசபால பேசணும். தாவேகாக்கு லோக்சபால எத்தனை பேர் இருக்காங்க, ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்காங்க? 0. புரிஞ்சுங்களா? திமுகக்கு லோக்சபால எத்தனை பேர் இருக்காங்க, ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்காங்க? புரிஞ்சுங்களா? ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 பேர் இருப்பாங்களா? ஓகேங்களா? கூட்டணி கட்சினா கூட விட்டுருங்க, தனியாவே சொல்றேன், சோலோவா நீங்க வச்சுக்கோங்க, 30 பேர் வரும். இந்த 30 பேர்த்துல எத்தனை பேர் பேசியிருக்காங்க சார்? 30 பேர்த்துல எத்தனை பேர் பேசியிருக்காங்க சார்? அதாவது நான் வந்து பதிவு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்குன்னா பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. 20-24 ஓட்டு யாருக்கு போட்டீங்க? ஓகேங்களா? தமிழக மக்கள் திமுக போட்டுச்சு, 22 பேர்த்த கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க. புரிஞ்சுங்களா? பிளஸ் இங்க நீங்க ஜெயிச்சது 21 ஜெயிச்சதுனால ராஜ்யசபால போய் பாக்கியால உட்காந்துச்சுங்க, நியர் டு 30 பீப்புள் ஆர் தேர். புரிஞ்சுங்களா? 30 பேர்த்துல எவன் எதை பேசுறான்னு சொல்லுங்கப்பா. புரிஞ்சுங்களா? அங்க நான் வாயில என்ன வச்சிருக்கேன் நான் கேட்கிறேன், நான் டாஷிகேஷனா கேட்க மாட்டேன், வாயில என்ன வச்சிருக்கேன்னு தான் கேட்பேன். புரிஞ்சுங்களா? அங்க போய் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ என்னத்துக்கு அங்க போறான்னு கேட்கிறேன். காவேரி பிரச்சனையை பத்தி என்னத்தை பேசியிருக்காங்க? ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னா எங்க பேச வேண்டியதுன்ற ஒரு பொருள் இருக்கு சார். அந்த பேச வேண்டிய பொருள் வந்து லோக்சபால பேசணும், நீங்க ராஜ்யசபால பேசணும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை சார். ஒரு சிஸ்டரை வந்து ஜார்க்கண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கேரளா சிஸ்டர். கேரளா இருக்க எம்பிஸ்னா வந்து எப்படி கூச்சல் விட்டாங்க தெரியுங்களா? மதமாற்ற சட்டத்துக்காக என்ஐஏ ஆக்ட்ல தூக்கி போட்டாங்க. புரிஞ்சுங்களா? இத்தனைக்கும் ஜார்க்கண்ட்ல லோக்கல் சப்போர்ட்ல அவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இவங்க உட்காந்து லோக்சபால உட்கார்ந்து இந்த ஆண்டனி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த எம்பி உட்கார்ந்து யூ ஆர் ஸ்டடிட் இன் தி கிறிஸ்டியன் ஸ்கூல், ஓகே, ஹேவ் யூ காட் கன்வெர்ட்டட், டெல் மீ அப்படின்னா நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டான். அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டு ஒரு பிரிச்சு, புரிஞ்சுங்களா? அங்க ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி, இது அவங்க கேரளா சட்டசபையில பேசணுமா லோக்சபால பேசணுமா? 2 ஸ்டேட்டுக்கு உண்டான பிரச்சனை சார் இது. புரிஞ்சுங்களா? அங்க உட்காந்து பேசணும்னா என்ன ஆச்சு? 7வது நாள் வெளியில வந்துட்டாங்க. இதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நடந்துச்சு. நம்ம நாட்டுலன்னா தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா என்ஐஏ ஆக்ட்ல ஃபாதர் ஸ்டேன்சாமின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அவரை 7வது நாள் இல்ல 75வது நாள் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க நம்ம திமுக அரசு. தெரியுங்களா? எப்படி போனமா ஒரு ஸ்டாக்கு கூட பர்மிஷன் வாங்கி கொடுக்க வக்கு இல்லாத திமுக அரசு சார் இது. அவரை போனமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவரை போனமா கூட்டிட்டு வந்துட்டு இங்க நம்ம முதல்வர் போய் மலர்வரை வைக்கிறார் சார். ஒரு வார்த்தை போய் பேசல. அதே ஜார்க்கண்ட் அதே இஷ்யூ ஒரு கேரளா அரசு செய்யற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேச முடியாது. இவங்க காவேரி இஷ்யூ பத்தி எதை பேச போறாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன் சார், 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாத பசங்க இவங்க எம்பியா இருக்கிறதுல ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது. என்னத்த பேசிருக்காங்க பதிவு செய்யுங்களேன். இன்னைக்கு கேரளால ஒருத்தர் பேசுறது பதிவாகுது இல்ல சார். இப்ப முல்லை பெரியார் அணைக்கு அங்கதானே சார் போய் பேசுறாங்க. நானே கட்டணம் இன்டர்னு எல்லாமே அங்கதானே சார் போய் பேசுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட உட்காந்து பேசுறாங்களா? அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட்ல தான் எடுக்கிறாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை நம்ம தமிழக அரசு எடுக்குதா இல்லையா? தாவேக அரசு இன்னைக்கு தாவேக அரசு எடுக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு மக்களே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, லோக்சபால ராஜ்யசபாலையும் பேச வேண்டிய மேட்டரை இந்த வாயில எதை வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த திமுக காரங்க எதை பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு போகணும்னு கேக்குறாங்க. இது ஒரு சட்ட ரீதியாக கொண்டு போக வேண்டியது பேச்சுவார்த்தை. நீங்க லோக்சபால you have to bring it as a status sir. You have to pass a memorandum sir. You have to pass a memorandum. ஜார்க்கண்ட் அரசுக்கு அதுக்கு ஒரு தனி அரசு இருக்கு சார். அவன் மதமாற்ற சட்டம் அவன் ஒண்ணு வச்சிருக்கான் சார். அந்த சட்டம் கேரளால கிடையாது சார். அப்படிங்கும் போது நீங்க லோக்சபால தான் சார் பேசி ஆகணும். இஷ்யூஸ் பிட்வீன் த ஸ்டேட் நீங்க எங்க பேசணும், எங்க அட்ரஸ் பண்ணணும்? ஏன் மக்கள்ப்பா நீங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன சார் நம்ம பேச முடியும்? அதே தானே சார் காவேரி இஷ்யூ உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க வந்து நீங்க நம்ம சட்டசபையில நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஓகே, எல்லா நீரும் நமக்கு தான், நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், அவன் திறந்து விட போறானா? நான் சொல்றது இது வந்து this gives any material evidence.
இதுல வந்து முட்டாள்தனமாவோ நம்மள ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சட்ட ரீதியா நீங்க பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவன் திறக்க மாட்டான் சார். அதுக்கு தனியா இது போட்டும் மேலாண்மை ஒரு ட்ரிபுனல் போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னீங்க இன்னைக்கு ஆண்டவன் சொல்லி தான் வந்திருக்கான். மலை அங்க ஆண்டவன் விட்டனாலதான் ஆண்டவனே இங்க தாவே காப்ப கொண்டா அப்படின்ற மாதிரி தமிழர் சீமான் அவர் சொல்றாரு, கடவுள் இருக்கு அப்படின்னா அங்க மழை பண்ணி இங்க பெய்ய வேண்டியதானே, இங்கதான் பெய்ஞ்சிச்சு சொல்றாங்கன்னா ஓகேங்களா, இங்கதான் பெய்ஞ்சிச்சு. இங்க என்ன பண்றது, நீ இருக்கிய நீ கொஞ்சம் நவுந்து போனீங்க நல்லா செங்கிப்பட்டியில பயங்கர மழை போல இருக்கு, நல்ல மழை போல இருக்கு. ஓகே ஓகே, ஸ்டேஷன் வாசல்ல சரியான மழை, எல்லாம் இதோட தானே நின்றாங்க தஞ்சாவூர்ல. ஓ சூப்பர் 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 சார். பாருங்க அங்க சீமான் போல இருக்கு, அதனால மழை பெஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி ராஜ்யசபால பேச வேண்டியது, லோக்சபால பேச வேண்டியது, எம்பிஸ் வந்து இந்த கடமையை மறந்துட்டாங்க. இந்த கடமையை எல்லாம் செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக. தே ஆர் ஜீரோ சார். இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கேஸ் போடணும், கேஸ் போட்டாச்சு, ஆர்டர் கொடுத்தாங்க, ஆர்டர் வாங்கியாச்சு. இப்போ இன்னும் திறந்து விடலன்னா இட் இஸ் இஷ்யூ, கண்டெம்ட் போடணும், அது தமிழக அரசு செய்யும். ஆனா நீ லோக்சபால உட்காந்து நான் வடை சாப்பிட்டியா, ராஜ்யசபால உட்காந்து சமோசா தின்னியா, இங்க இருந்து திங்கிறதுக்கு தான் அங்க போறியான்ற. நீ என்ன வேலை செஞ்ச, காவேரிக்காக என்ன மெமரண்டம் அங்க பாஸ் பண்ணிருக்க, என்ன பேச்சு பேசியிருக்க சொல்லணும் சார். யூ ஹாவ் டு ரைஸ் a question. அவர் farmers are been struggling for the waterன்னு சொல்லி பேசணும். இந்த பேச்சை யார் பேசுவா? இந்த பேச்சை வந்து பேச வேண்டிய திமுக மௌனம் சாதிக்குது, ஒத்து ஊதுது. ஓகேங்களா, மத்தவனை கண்டி வெறும் விரலை காட்டி மட்டும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஒரு ஏமாத்து வேலைங்கிறத நான் பதிவு செய்யறேன். மிக்க நன்றி. தமிழகத்தோட அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் பேசியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. தேங்க்யூ.